அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறதே நம்ம உங்களுக்கானதுதான். பள்ளியில் உள்ள பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து நமக்கானவங்க தேர்ந்தெடுப்போம். அந்த நாள் தான் இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க நம்ம மாணவர்களுக்கு இவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம தேர்ந்தெடுப்போம். சரிங்களா? தலைவர், உறுப்பினர், துணைத் தலைவர், கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். சாதாரண விஷயம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து தான் ஆகணும். தலைவர், துணைத் தலைவர், சரிங்களா? அதுல உள்ள உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள். ஏன் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க அப்படின்னாக்க நம்முடைய மாணவர்களுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம இங்க சேர்த்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாக்க பெற்றோர்கள் ஆகிய உங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து இந்த இடத்துல இது தேவையா, இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அதுக்காக தான் உங்கள ஒருத்தவங்க தலைவராகவும், துணைத் தலைவர், உறுப்பினர், முன்னாள் மாணவர் எல்லாமே என்னது தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நம்ம இது பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாமே தேர்ந்தெடுத்தாச்சு. அப்ப நம்முடைய பள்ளிக்கூடம் அப்படிங்கும் போது நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையுமே உங்களுதான் பார்க்கணும். எந்த செயல் நடந்தாலும் சரி அது நம்முடையது, நம்முடைய பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த உங்களை தலைவராகவும், துணைத் தலைவராகவும், உறுப்பினர் எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? இது நம்ம பள்ளிக்கூடம். நம்மளுடைய இந்த இதுலயே உங்களுடைய சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, நம் பள்ளி நம் பெருமை. எதுக்காக அந்த வாசகத்தை கொடுத்திருக்காங்க? நாம தான் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை என்ன செய்ய வைக்கணும், பெருமை அடைய செய்யணும். சார் நிறைய பாத்தீங்கன்னாக்க அந்த பள்ளி மேலாண்மை குழுல இந்த பிளாக்லயே சிறந்த ஒரு பள்ளிக்கூடமா தேர்ந்தெடுத்திருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு நம்ம பெற்றோருடைய ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சாருக்கும் சரி டீச்சருக்கும் நீங்க நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலம் நல்ல செயல்களை செய்து பள்ளிக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், முதல்ல நம்ம மாணவர்கள் தான். சரிங்களா? மாணவர்களுக்கும் நல்ல ஒரு பெருமையை தேடி தரணும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து பள்ளியின் உதவி ஆசிரியர் அவர்கள் 2 நிமிடம் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு கூட்டணி போட்டிருக்கிறது. போன தடவை இருந்தவங்க இந்த வரைக்கும் கொஞ்சம் பேர் புதுசாக இருக்கீங்க. ஒற்றையை திருப்பி போடக்கூடாது, மாற்றி போடணுன்றதுனால அப்படிதான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு சில காரணங்களால் தவிர்க்க முடியாததால அவங்க பசங்க தான் இங்கே படிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தில் தான் எங்கள் பெற்றோரெல்லாம் தேர்ந்தெடுத்தோம். இதில் வேறு எந்த காரணமும் கிடையாது. அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லா கூட்டத்துக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் எல்லாரையும் என் சார்பாகவும், தலைமை ஆசிரியர் சார்பாகவும், பள்ளியின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வருங்கால கூட்டத்தில் இதே போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கூட்டத்தை சிறப்பாக நடத்தி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணுன்றதை இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். எல்லாமே உங்கள் மூலியமாக தான் நடக்கணும்னு வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் போட்டோம், இப்போ நமக்கு டேப் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதனால ஆள் இல்லை, செய்யலை, டவர் இல்லைன்னு இந்த கதையெல்லாம் நம்ம எங்கேயும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்காக தான் ஒரு சில நேரத்தில் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசுறதுதான் இருக்குது. என்னடா சார் இப்படி பேசுகிறாருன்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்க வரணும். இருக்கிற நிலவரம் அப்படி இருக்குது. வேறு அப்சர்வர் வந்திருக்காரு, அவங்க பத்திரிக்கையே வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஆப்பில் அவங்க போடணும் இல்லையா, நான் பள்ளிக்கூடத்துக்கு விசிட் வந்துட்டேன் அப்படின்றத அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்குமே டீச்சர்ஸ்க்கு டேப் வந்துச்சு, ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்டு வருது, லேப்டாப் இருக்கிறதுனால இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம எந்த காலத்தையும் சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு வாய்ப்பே இல்லை. உடனே அதில் கட்ட சொல்கிறாங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கில் போட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் 3 நாள் கழிச்சு போகிறீங்க, வரணும்னு சொல்லி தானே உட்காந்து வந்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இப்போ எந்த நிலவரமும் ஆயிடுச்சு. நாங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லி யாரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கே முடியல. உடனே கேள்வி கேட்குறாங்க, இன்ஃபர்மேஷன் வருது அவங்களுக்குன்னா. இப்போ இந்த மீட்டிங்கில் செலக்ட் ஆகிக்கிறவங்க எல்லாருமே இனிமே வரும் காலத்தில் இதை நாங்கள் ஆப்பில் ஏற்றினா எஸ்எம்சி போட்டால் நாங்கள் சொல்கிறதுக்குன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். பள்ளிக்கல்வித்துறை உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகும். அதனால பையன் சொல்லலை, எனக்கு தெரியல, நான் குரூப்பை பார்க்கலன்றதெல்லாம் யாருமே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அந்த மாதிரி வார்த்தைகள். போன மீட்டிங் இது நடக்குது, இந்த மீட்டிங்ல போய் எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு தாங்க.
பள்ளி கல்வித்துறையிலேருந்து பெற்றோர் ஆசிரியர் குழு மேலாண்மை பள்ளிக்குழு கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் போய் கலந்துக்கோங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்தது. அதனால கூட்டம் நடக்கும்போது ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்கள் சைன் மட்டும் போட்டு போங்க. வேற வந்து இப்போ நம்ம செய்ய போகிறது. இப்போ இன்னைக்கு வந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைன் போட்டு நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், பள்ளிக்காக என்ன செய்யணும், நம்மளால என்ன முடியும், என்ன முடியாது, அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். வேற வந்து நம்ம புதுசாக எல்லாம் மாற்றி எல்லாம் செய்ய போகிறோம். இந்த மீட்டிங் போகிற காரணமே பசங்களுக்கும் நமக்கும் ஒரு பாலம் இருக்கணும். நம்மளும் பசங்க என்னன்னு பார்க்கறதில்ல, நாங்கள் சொல்கிறோம், அந்த பசங்க வீட்டில் போய் சொல்கிறோம். அப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் வந்தால் வாத்தியாரி டீச்சர் அம்மா அப்பா பார்க்குறாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்புறம் நம்மளை ஏதாவது அடிப்பாங்க, அந்த பயத்தையாக நம்ம வீட்டில் போய் படிப்போம். கொஞ்சம் கவனிங்க, சனி ஞாயிறையாவது கவனிங்க. டெய்லியெல்லாம் கவனிக்க சொல்லி நான் யாரும் சொல்கிறதே கிடையாது. சனி ஞாயிறு உட்கார வச்சு சரி என்னதான் நடத்துகிறாங்க ஸ்கூலில், நீ என்னதான் படிச்சிருக்க, உனக்கு என்னதான் தெரியுதுன்னு கேளுங்க. இந்த தருணத்தில் வாழ்த்து தர அனைவருக்கும் நன்றி. நான் அடுத்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன். காலம் நேரம் கருதி எனக்கு கொடுத்த 2 நிமிடத்தில் நிறைய நிறுத்துகிறேன். இதெல்லாம் ஏன் நான் திரும்ப ஒரு மீட்டிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியுமேன்றதுக்காக தான் இதெல்லாம் திருப்பி நான் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு ஸ்கூலில் ஏதாவது ஒரு விஷயமா கூப்பிட்டா அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து என்ன எது நீங்கள் சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு நீங்கள் போடுங்க. எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது, நாங்கள் அதெல்லாம் தப்பாக சொல்லணும். உங்களுக்கு அப்படி சந்தர்ப்பப்படலையா வந்து சொல்லிட்டு ஒரு சைன் மட்டும் போட்டு போங்க. மீட்டிங் போடும்போது வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே ஆப்பில் ஏற்றி இப்போ கொஷின் வந்துருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ மீட்டிங் போட்டு எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்பில் ஏறவே இல்லை. அது அவங்க பண்ண மிஸ்டேக்கு நம்மளை கேள்வி கேட்குறாங்க, ஏன் 11 பேர் தான் வந்திருக்காங்க, மீதி பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஆப்பில் ஏற்றாதெல்லாம் நம்மள சொல்கிறாங்கன்னா நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அங்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு சைன் வாங்கிப்போம். எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்தாங்க, நாங்கள் மீட்டிங் வச்சோம், நீங்கள் கவர்மெண்ட்டில் சொன்ன விஷயத்த நாங்கள் கன்வே பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அதுக்கான மீட்டிங்கை ஒன்று உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணோம், அப்படியே கூப்பிட்டு வச்சு காசனம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு பதிவே கிடையாது. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறோம், பள்ளியில் ஒரு விழா நடக்குது, நாங்கள் என்ன 10 ஆசிரியராக அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுருக்கிறோம், 2 ஆசிரியர் தானே இருக்கும், எல்லா வேலையும் அவங்களாலே செஞ்சிட முடியுமா? கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நல்லா இருக்கு. எத்தனை விசிட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கூலை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் நம்பவே மாட்டேன்றாங்க. இந்த ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னென்ன இங்கிலீஷ் படிக்க நீங்கள் தோட்டத்துக்கு போல இப்படியெல்லாம் உங்கள் பசங்க பண்ணுறாங்க, எவ்வளோ வந்துருக்குது. அதனால் அதுக்கான உழைப்பும் எஃபெக்டும் நம்ம போட்டாங்கன்னா அந்த ரிசல்ட் வரும். அதுக்காக தான் சொல்கிறோம், கூடிய மட்டும் நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு தரம் இந்த பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளிக்கு முன்னாடி கடந்த 2 ஆண்டுகளுக்கு வாங்கிய விருது வந்து முன்னாடி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தாங்க. அந்த விருதை கொடுத்து அவங்கள சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு அலுவலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் வாங்கிக்கணும்.